அழகிய அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுலபமான சுவையான சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி எடுத்து நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மைய அரைச்சிக்கோங்க. பாத்திரம் சூடான பிறகு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அது வதங்கிட்ட பிறகு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது மூணுத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த விழுதியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு கொஞ்சமாக கார மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச ஜார்லேயே நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா வேக விடலாம். அந்த பச்சை வாசனை எல்லாமே முழுதும் போகணும். ஒரு மூடி போட்டு வச்சுருவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ பாருங்கள், இந்த தோசைக்கு நான் வெறும் எண்ணெயே சேர்க்காத மூடி போட்டு தோசை எடுத்து வச்சுருக்கேன். இதோட நான் சட்னியை சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகிய அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.